Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபெர்டிலைசேஷன் டு ஃபியூட்டல் டெவலப்மெண்ட். அதாவது வந்து ஹியூமன் பீயிங்ஸில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுலேருந்து அதேமாரி இந்த கரு வந்து வளர்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபெர்டிலைசேஷனாக கரு உறுதல், ஃபியூட்டல் டெவலப்மெண்ட்னா என்னது, கரு வந்து வளர்கிறது, புரியுங்களா? கருப்பையில் வந்து கரு வளர்கிறது. இந்த ரெண்டு நிகழ்ச்சி வந்து இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன். இப்போ ஃபெர்டிலைசேஷன் இன் ஹியூமன், மனிதர்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், அதாவது உடம்புக்குள்ளே வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மேல் கேமிட்டு ஸ்பெர்மும் ஃபீமேல் கேமிட்டு ஓவம் எக்கு செல்லும் ரெண்டும் வந்து பாடிக்கு உள்ளே வந்து இணைஞ்சு உள்ளே தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதனால் இன்டர்னல் அப்படிம்பாங்க. இப்போ மற்றதுலாம் பார்த்திங்கன்னா ஃப்ராகு மற்றதுலாம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அந்த கேமிட்லாம் என்ன ஆகுது, எக்கு வந்து வெளியில் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடியது. எதில்? தண்ணியில் வந்து அந்த கரு வந்து வளர்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. சரி, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? இன்டர்னல் அக்கர்ஸ். எந்த பார்ட்டில் நடக்குதுன்னா ஓவிடக்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். பெண்ணுடைய அந்த பிறப்புறுப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த பிறப்புறுப்பு பாதையில் இருக்கக்கூடிய ஓவிடக்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் அந்த மேல் கேமிட்டு ஸ்பெர்மும் ஃபீமேல் கேமெட் எக்கு வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் யூஸ்வலி இந்த ஆம்புல்லா ஆஃப் ஃபெலோபியன் டியூப். அந்த டியூப்புங்களை அந்த ஆம்புல்லாங்கிற பார்ட்டில் நடக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசைட். அந்த ஊசைட்னு என்ன அர்த்தம்? எக்கு செல், வேறு ஒன்றும் இல்லை, எக்கு செல் அலைவ் ஃபார் 24 hours ஆஃப்டர் இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஃபாலிக்கிள். எக்கு வந்து வெளியில் வந்து 24 hours, அந்த 24 hours மேல் கேமெட் ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தான் 24 hours தான் அது லைவாக இருக்கும், உயிரோடு இருக்கும். 24 hours கழிச்சு மேல் கேமெட் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அதனால் ஃபியூஸ் ஆக முடியாது. அது என்ன, டெத் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ அந்த எக் செல்லுடைய லைஃப் எவ்வளவு? 24 hours தான். அதுக்குள்ளே ஃபியூஸ் ஆகணுமா, மேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ஃபெர்டிலைசேஷன் அதான் சொல்கிறாங்க 24 hours நடக்கணும். அந்த எக்கு ஃபார்ம் ஆன அந்த டயத்துலேருந்து 24 hours வந்து நடக்கணுங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெர்ம் என்டர்ஸ் இன்டு தி ஓவம் அண்ட் ஃபியூசஸ் வித் இட் ரிசல்ட்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் சைகோட். அப்படி ஃபியூஸ் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேர்? சைகோட். புரியுங்களா? ஸ்பெர்மும் அந்த ஓவம் ரெண்டு ஃபியூஸ் ஆனால் நமக்கு ரிசல்ட்டிங்காக கிடைக்கக்கூடியது என்னது? சைகோட். புரியுதுங்களா? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். ஸோ இந்த சைகோட் வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபெர்டிலைஸ்டு ஓவம் அப்படி சொல்லுவாங்க. ஃபெர்டிலைஸ்டு ஓவம்னாலும் ஒன்று தான், சைகோட்னாலும் ஒன்று தான். ஸோ நான் ஃபெர்டிலைசேஷன் ஓவர், முடிஞ்சு போச்சு, ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு. அடுத்து வந்து இந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் சைகோட் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அதனுடைய டெவலப்மெண்ட் என்னங்கிறத பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிவேஜ் அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா. ஃபஸ்ட்டு வந்து சைகோட் வந்து டிவைட் ஆகி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பிளாஸ்டுலா அப்படிம்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளிவேஜ் டேக்ஸ் பிளேஸ் அபவுட் 30 hours ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஒரு 30 hours 30 மணி நேரத்தில் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு கிளிவேஜ் அந்த டிவிஷன் வந்து ஆரம்பிச்சிருது. அப்படிங்கிற 30 hours ஆஃப்டர் 30 hours, புரியுதுங்களா? ஃபெர்டிலைசேஷன் நடந்து 30 மணி நேரம் கழிச்சு அது கிளிவேஜ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனுடைய சீரியஸாக வந்து என்னது, கிளிவேஜ் நடந்து அந்த மைட்டாட்டிக் டிவிஷன், அங்கே நடக்கக்கூடிய டிவிஷன் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், இப்படி போகிறது தான் அந்த மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ இதில் என்ன ஆகுது, இந்த சைகோட் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? பிளாஸ்டுலாங்கிற ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். அது என்னன்னா உங்களுக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட்டுமாங்க. அது என்ன செல்ஸ்னால் ஸ்மாலர் செல்ஸ் அண்ட் இன்னர் மாஸ் ஆஃப் லார்ஜர் செல்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து ஸ்மாலர் செல்ஸ் கவர் ஆகிருக்கும், இன்னரில் வந்து லார்ஜர் சைஸில் செல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும் உள்ளே இருக்கக்கூடியது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பிளாஸ்டுலா. சரிங்களா? சரி, இப்போ இந்த பிளாஸ்டுலா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்குதுன்னா இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்னா இந்த கரு வந்து கருப்பையில் வந்து பதிதல். ஏன்னா கரு வந்து கருப்பையில் பதிஞ்சால் தான் அங்கே ஃபிக்ஸடாகி கரு வந்து வளரும். ஸோ அந்த அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். இந்த பிளாஸ்டுலா இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளாஸ்டோசிஸ்ட், அந்த ஃபெர்டிலைஸ்டு எக், இது எங்கே போகுதுன்னா யூட்டிரஸ். யூட்டிரஸ்னால் கருப்பை. கருப்பையில் போய் அங்கே போய் என்ன தான் இம்ப்ளான்டேஷன் ஆகுது, பதியுது.
ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் இன் த யூட்டரைன் வால், அதுக்கு பேர் இட் இஸ் கால்டு இம்ப்ளான்டேஷன். இப்போ இது இம்ப்ளான்டேஷன் என்ன அர்த்தம்? அந்த யூட்டிரஸினுடைய வாலில் வந்து இந்த பிளாஸ்டுலா வந்து இம்ப்ளான்டேஷன், அதாவது என்னென்னா பதியிடக்கூடியது, அட்டாச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைஸ்டு எக் பிகம்ஸ் இம்ப்ளான்டட் இன் அபவுட் 6 to 7 days ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அந்த கரு வந்து அந்த யூட்டிரஸில் வந்து பதியிறது எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறாங்க? ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் 6 to 7 days வந்து அந்த ப்ராசஸ் நடந்துடும். புரியுதுங்களா? சரி, இப்போ அங்கே பதிஞ்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கேஸ்ட்ருலேஷன். கேஸ்ட்ருலேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு பிளாஸ்டுலா வந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ இந்த பிளாஸ்டுலா என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது மறுபடியும் அது டிவிஷன் ஆகி என்னவா மாறுது? இன்ட்டு கேஸ்டுலா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சராக மாறுது. பிளாஸ்டுலா வந்து கேஸ்டுலாங்கிற ஸ்ட்ரக்சருக்கு மாறினா அதுக்கு பேர் கேஸ்ட்ருலேஷன். சார் இதில் என்ன சார் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, இந்த கேஸ்ட்ருலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி ஜோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைமரி ஜோம் லேயர் இருக்குது பார்த்திங்களா, இதில் 3 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிறதுல எத்தனை லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும்? எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம் அப்படிங்கிற 3 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனால் அது பிளாஸ்டுலா என்னவாக மாறுது? கேஸ்ட்ருலாவாக மாறுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஊசைட் ஃபீமேல் எக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இது எக்கு, இது வந்து என்னது? ஸ்போமு. ஃபெர்டிலைசேஷன் என்ன ஆகுது? உங்களுக்கு சைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டேயில் வந்து சைகோட் ஃபார்ம் ஆனால் அடுத்து செகண்ட் டேயில் வந்து எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு அந்த கிளிவேஜ். செகண்ட் டேன்னு என்ன அர்த்தம்? 24 hours ஆகிடுச்சுல்ல. அடுத்து செகண்ட் டேயில் 4th செல் ஸ்டேஜுக்கு வருது. 2 செல் ஸ்டேஜு என்ன அது உங்களுக்கு? அடுத்து 4 செல் ஸ்டேஜாக மாறுது. அப்புறம் மொருலாங்கிற ஸ்டேஜுக்கு வருது. அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட், பிளாஸ்டுலான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஃபார்ம் ஆயிரும். பிளாஸ்டுலாங்கிறது அந்த கேஸ்ட்ருலாக்கம் அப்படிங்கிறது இந்த 3 லேயர் ஃபார்ம் ஆகுது. புரியுங்களா? சரி, இதுக்கு பேர் கேஸ்ட்ருலேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து எப்போ நடக்குது? ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். புரியுதுங்களா? அடுத்து ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கனோஜெனிசிஸ்னு என்ன? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? ஆர்கன், அதாவது மனிதனுடைய இனத்தில் நம்ம ஹியூமன் பீயிங், நம்ம ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்குது? கை, கால், தலை, இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கரு வளர்கிறப்ப இந்த பார்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது பார்த்திங்களா. ஸோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஜெர்ம் லேயர்ஸ், அதாவது என்னென்னா எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம், இந்த 3 லேயர் இருக்குது பார்த்திங்களா. இந்த 3 லேயர் தான் ஒரு ஹியூமன் பீயினுடைய அந்த கருவினுடைய பார்ட்ஸ், பாடியினுடைய பார்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுது, பாடியினுடைய ஆர்கனை டெவலப் பண்ணக்கூடியது, அதான் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த 3மே எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இனிஷியேட் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் என்ன கொடுத்துருக்காங்க? எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில் வரக்கூடியது. ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது? டூரிங் தி ஆர்கனோஜெனிசிஸ் ஆர்கன்ஸ், வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ், அந்த கரு வளருது பார்த்திங்களா, அதுக்கு வந்து எல்லா ஆர்கனை வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. புரியுதுங்களா? ஸோ இந்த லேயர்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. இப்போ வந்து பிளாசண்டாங்கிறது என்னென்னா அந்த தாய்க்கும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. பிளாசண்டா இஸ் ஏ டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அது வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்கு? யுட்டிரைனில் கருப்பையில் அட்டாச் ஆகிருக்கும். அண்டு டெம்பரவரி அசோசியேஷன் பிட்வீன் த டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் மெட்டர்னல் டிஷ்யூ. அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கும் தாய்க்கும் வந்து இடையில ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக ஒரு டெம்பரவரியாக வந்து இருக்கும் அப்படிம்பாங்க. அதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, இட் அலோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். இந்த பிளாசண்டா தான் என்ன செய்யும்? தாய்க்கும் அந்த குழந்தை கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கும் இடையில வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், சாப்பாடு வந்து கொடுக்கறது, அதேமாரி ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது, அதேமாரி அந்த கருவிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த எக்ஸ்க்ரீஷன் கழிவுகள்லாம் நைட்ரஜனஸ் வேஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் என்ன பண்ணுது? அந்த பிளாசண்டா வழியாக தான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையிலேருந்து தாயினுடைய உடம்புக்கு வந்து அப்புறம் வந்து வெளியே வருது. அப்புறம் வந்து எ கார்டு கண்டெய்னிங் பிளட் வெசல்ஸ் தட் கனெக்ட் த பிளாசண்டா. ஒரு கார்டு இருக்குது, அது வந்து என்ன? கண்டெய்னிங் பிளட் வெசல்ஸ் இருக்கும்.
அது வந்து என்னன்னா பிளாசண்டாவை கனெக்ட் பண்ணுது, எதோட ஃபியூட்டஸோட கனெக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் அம்பிளிக்கல் கார்டு அப்படிம்பாங்க. தென் ப்ரெக்னன்சி. இப்போ வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கேஸ்டேஷன் அப்படிம்பாங்க. ப்ரெக்னன்சி அதாவது கரு வளர்ந்து இப்போ 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தாய், அது ப்ரெக்னன்சி டைம். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த டைம் பீரியட் டூரிங் வித் எம்ப்ரியோ அட்டைன்ஸ் டெவலப்மெண்ட் இன் த யூட்டிரஸ். கருவில் வந்து அந்த கருப்பையில் வந்து அந்த எம்ப்ரியோ அந்த கரு வந்து என்ன ஆகுது, நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறது, நல்லா கை காலெல்லாம் வளர்ந்து நல்லபடியாக வர்றது. இப்போ இந்த நார்மலாக கேஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் இருக்குங்கிறாங்க, 280 days, 10 மாதம். ஒரு கருவில் வந்து அந்த குழந்தை வந்து வளர்ந்து டெலிவரி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 280 days, 250 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 10 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதுதான் அந்த ப்ரெக்னன்சி டைம். புரியுங்களா? இந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து அந்த யூட்டிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற டயத்தை விட இந்த ப்ரெக்னன்சி டயத்தில் 500 times வந்து என்ன ஆகுங்கிறாங்க, எக்ஸ்பேன்ஷன் ஆகுங்கிறாங்க. ஏன் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, ஏன்னா கரு வந்து வளர அதுக்கு இடம் வேணும்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுமா. புரியுங்களா? தென் பேச்சுரேஷன். அந்த பேச்சுரேஷன் அப்படிங்கிறது சைல்டு பர்த், குழந்தை பிறக்கிறது, டெலிவரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. த பேச்சுரேஷன் இஸ் த expulsion of young one from the mother's uterus at the end of the gestation. இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் லாஸ்ட்டாக வந்து நடக்கிறது தான் இது டெலிவரி ஆகிறதுங்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கருப்பையிலேருந்து அந்த குழந்தை வந்து வெளியே வரக்கூடிய நிகழ்ச்சி தான் பேச்சுரேஷன் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இது வந்து பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரி வந்து என்ன பண்ணுது, அதுலேருந்து வருது. இது என்ன செய்யணும், அந்த ஆக்சிடோசின் வந்து அந்த யூட்டிரைன் கான்ட்ராக்ஷன்ஸ், அந்த கருப்பை வந்து சுருங்கிறதுக்கு அது என்ன வந்து ஹெல்ப் பண்ணுமா. அப்போ கருப்பை சுருங்கினா ஈஸியாக குழந்தை வந்து வெளியே வந்துடும். புரியுங்களா? டு ப்ரொவைட் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி அந்த பேபியை வந்து என்ன பண்ணுதா வெளியில் தள்ளுது, எக்ஸ்பெல் த பேபி ஃப்ரம் த யூட்டிரஸ் காசிங் பர்த். புரியுதா? குழந்தை பிறப்பதற்கு அந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஆக்சிடோசின் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? தென் லாஸ்ட் இதில் வந்து என்னென்னா லாக்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது, அதாவது பால் கொடுக்கறது, தாய்ப்பால் கொடுக்கறது, வேற ஒன்றும் இல்லை, பால் கொடுத்தல். அந்த நியூலி பார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு வந்து என்னது ஃபுட்டு வந்து மதர் மில்க் தான். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஃப்ரம் மெமரி கிளாண்ட்ஸ் ஆஃப் த மதர் இஸ் கால்டு லாக்டேஷன். பால் சுரக்கிறது, வேற ஒன்றும் இல்லை, பால் சுரந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கறது. ஃபஸ்ட்டு fluid which is released from the mammary gland after the childbirth is called colostrum அப்படிம்பாங்க. குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு வந்து சுரக்கக்கூடிய அந்த முதல் பால் வந்து கொலஸ்ட்ரம்னா சீம்பால் அப்படிம்பாங்க. நம்ம மாடு கன்று போட்டால் ஃபஸ்ட்டு இந்த கறக்கிறது சீம்பால் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொலஸ்ட்ரம். ஸோ அந்த மில்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் இதுலேருந்து இந்த மெமரி கிளாண்ட்ஸ்லேருந்து செக்ரீஷன் ஆகுது பார்த்தியா, அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது செக்ரீஷன் ஆகுது. புரியுங்களா? அந்த ப்ரோலாக்டின் எங்கேருந்து செக்ரீஷன் ஆகுதுன்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணுறது ப்ரோலாக்டின். புரியுங்களா? இங்கே வந்து நம்ம பார்த்தது ஆக்சிடோசிங்கிறது போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஆக்சிடோசின் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரோலாக்டின் வந்து பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. புரியுங்களா? ஸோ இது லாக்டேஷன் பீரியடில் அது வந்து வரும் பாருங்கள். தென் இதுதான் வந்து உங்களுக்கு மெயினான பார்ட். புரியுதுங்களா? சரி, அடுத்து இன்ஜெக்ஷன் ஆஃப் மில்க் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை போஸ்டீரியர் பிட்யூட்ரி ஹார்மோன் ஆக்சிடோசின். இன்னொரு வேலை என்ன, அந்த மில்கை வந்து வெளியில் தள்ளுறது. அப்போ தான் பால் வந்து குழந்தையிலேருந்து ஈஸியாக குடிக்க முடியும். ஸோ அந்த வேலை செய்கிறது அந்த ஆக்சிடோசின் வேலை, அந்த வேலை செய்யுது. ஸோ அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.